த ஹையஸ்ட். அதான் இன்னைக்கு தலைப்பு. பிரியமானவர்களே, லூக்கா 2வது அதிகாரத்துல முதல் 7 வசனங்களை நான் வாசிக்க போறேன். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனார், ரோமன் எம்பரர் அகஸ்டஸ் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே, இப்ப சீரியால யுத்தம் நடந்து ஐசிஸ் ஹெட் வந்திருக்கான் ஆட்சிக்கு, புரியுதுங்களா? ஒருத்தன் போனா அவனோட மோசமான கொடூரமான மனிதர்கள் தான் ஆட்சி எடுக்கிறாங்க. ஸோ சீரியா அந்த நாட்டுல இருந்தே ரொம்ப முக்கியமானது. இவங்க அங்க ஒரு ஆபீசர் இருந்திருக்கான். சிரேனியு என்பவன் தேசாதிபதியா இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. சென்சஸ் எடுக்கிறாங்க, கவுண்டிங் ஆஃப் தி ஜூஸ் பீப்புள். அல்ல, அந்த பகுதியில் இருந்த எல்லா மனிதர்களையும் கவுண்ட் பண்றாங்க. பர்டிகுலர்லி தி ஜூஸ் பீப்புள் ஆர் இம்பாக்டட். அப்போ அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். கட்டாயமா போய் தான் கவர்மெண்ட் ஃபண்டிங் கொடுக்காது, புரியுதுங்களா? சோசியல் செக்யூரிட்டி கிடையாது, கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்ட் கிடையாது. அவன் சேர்த்து வச்சிருந்த பணத்திலிருந்து அவன் செலவு பண்ணி போய் அந்தந்த ஊர்களில் சொந்த ஊர்ல போய் தான் கணக்கு வைக்கணும். ஏன்னா அங்கதான் உண்மை வெளிப்படும், யார் எந்த ஊருக்காரன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா எருசலேம்ல உட்காந்துட்டு நான் அந்த ஊரு இந்த ஊர்ல போட்டுக்கோங்க கணக்கெல்லாம் முடியாது. இதுதான் நிலைமை. ஸோ தாவீதின் வம்சத்தானாயிருந்த இந்த தச்சனாகிய யோசேப்போட நிலைமை என்னன்னா, அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடினாலே, அப்போ தாவீதின் வம்சத்தினுடைய நிலைமை என்னன்னா, ராஜ பரம்பரையிலிருந்து ஒரு ஏழை தச்சனாய் மாறிடுறாங்க. ஆனா ஆண்டவர் தாவீதுகிட்ட என்ன சொல்லியிருந்தாரு? உன்னுடைய சந்ததிய நான் ராஜரீக வல்லமையிலிருந்து எடுக்க மாட்டேன். எங்கீங்க என்னங்க ஆச்சு அதுக்கு? ஆனா எல்லாம் கண்டிஷனல். சாலமோனை ஆண்டவர் உயர்த்தினார், அவன் பழுதாகி போனான், இல்லைங்களா? எல்லா விதங்கள்லயுமே பழுதாகி போனான். அவனுக்கு கொடுக்கப்படாத ஞானமே கிடையாது, சரிங்களா? நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக தான் சாலமோன் இருந்திருக்கிறான். உலக ஞானம், பிலாசபிக்கல், சயின்ஸ், ஆர்ட், அப்புறம் அவன் கடவுளை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் சைட்டானிக் நாலேஜ், பிசாசை வழிபடுறதுல எப்படிங்கிறதுலயும் அவன் 1000 PhD. சோ அந்த ஞானம்ங்கிறது ஒரு டேலண்ட், ஒரு கிஃப்டிங். அதை நீங்க எங்க வேணா கொண்டு போய் எப்படி வேணா பயன்படுத்தி உருப்படலாம், உருப்படாம போலாம், புரியுதுங்களா? பிள்ளைகளுக்காக நம்ம ஞானத்துக்காக ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இது உமக்குள்ள சீலா, வெளியில இது எடுபடவே கூடாது அப்படி ஜெபிக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா இவங்க இன்டெலிஜென்ட் ஆகி நம்மளையும் கடவுளையும் முட்டாளாக்க முயற்சி பண்ணிட கூடாது. கரெக்டுங்களா நான் சொல்றது? It has to be within the boundaries. அப்பொழுது யோசேப்பு தாவீது வம்சத்தான குடும்பத்தானுமா இருந்ததுனால தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்படுத்தப்படும்படிக்கு கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத், நான் போன வாரம் சொன்ன மாதிரி நாசரேத் அந்த நாட்களிலே மதிக்கப்படாத ஊர். இன்னைக்கு நான் பிசாசு ஊட்டும் பொழுது நசரேனாகி இயேசுவின் நாமத்தினால வெளியே போ அப்படின்னு நான் சொல்றேன். I identified Jesus Christ with the town of or the village of Nazareth. அப்போ மதிப்பில்லாதவைகளுக்கு மதிப்பை கூட்டும்படிக்கு இயேசு வந்தார். சிலுவை மரணம்னா சாபம், அதை எவனையும் பார்க்கவே மாட்டான், பார்த்தாலே சாபம்னு நினைக்கிறேன். ஆனா சிலுவை தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே அணிந்து கொள்ளுகிறோம், இல்ல? விதவிதமா சிலுவைகளை அணிந்து கொள்ளும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் to bring about a curse into a blessing. நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு பாருங்க. அப்போ யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நல்லா தெரியுது அவங்க எங்க எக்ஸாக்டா எந்த குடும்பத்துல எந்த லீனியேஜ்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. கர்த்தருக்கு பிரியமான இந்த மனுஷனுடைய வம்சத்தான் என்பதை இவர்கள் உணர்ந்திருந்தார்கள், தெரிந்திருந்தார்கள். They never lost the genealogical லைனை அவங்க மிஸ் பண்ண. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில், பெத்லகேம்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். இப்ப நான் என்னுடைய அனாலிசிஸ் படி, நான் இந்த ஊர்க்காரன், பெத்லகேம் ஊர்க்காரனா எனக்கு சொந்தக்காரன் இருப்பாங்கன்னு அர்த்தம். அங்க போனா எவனாவது எனக்கு வீடு கொடுப்பான், அதாவது ஒரு ஓரமாவது இந்த இடத்துல தங்கிக்கோங்க.
எவனுமே கொடுக்கல. புரியுதுங்களா நிலைமை? சொந்த பந்தங்களுக்குள்ளாக ஒரு அன்பு இல்லாத தன்மைகள்ல தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு நடுவுல இவங்க பயந்து தான் வாழணும். ஏன்னா கொடுக்கப்பட்ட பிள்ளை விசேஷ பிள்ளை. அப்ப இதுக்கான எதிர்காற்று பயங்கரமா வீசுது. ஆவிக்குரிய மண்டலத்துல, உலக பிரகார மண்டலத்துல, ஏர்த்ல என்னைக்குமே ஒரு நல்லதை செய்யணும்னா இந்த உலகத்துல எல்லா எதிர்ப்பையும் நீங்க பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கெட்டது பண்ணணும் அப்படியே ஃப்ரீவே தான், சல்லுன்னு அடிக்கலாம். ஒரு நல்லதை உண்மையா உத்தமமா செய்யறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. எல்லா unknown forces, unknown enemies will come and challenge you. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இவங்களோட நிலைமை. ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா, we should know the context. இப்ப இயேசு நல்லவன், இயேசுதான் தெய்வம், பெத்லகேம்ல பிறந்தார்னு ஒரு செய்தி கொடுக்கறது முக்கியம் இல்லை. நம்ம அந்த நாட்களுக்கு நம்ம போய் பார்ப்போம். அகஸ்து ராயன் அவன் கண்ட்ரோல் எடுத்து ஒரு எம்பரரா நின்று ஒரு பெரிய சென்சஸ் எக்ஸிக்யூட் பண்றான். கவர்மெண்ட் ஆர்டர், நோ ஒன் கேன் வயலேட் இட். புரியுதுங்களா? கவர்மெண்ட் ஆர்டரை வந்து வயலேட் பண்ண எப்ப இவங்க சப்ஜெக்ட் டு கவர்மெண்ட் ஆர்டர். மரியாதை என்ன நினைச்சு, என்னங்க எல்லா ரட்சகர் உலக ரட்சகர் பிறக்க போறா, நான் கர்ப்பம் தெரிச்சிருக்கேன், நல்லது நடக்கும்னு பார்த்தா எல்லாமே எதிர்மாறா நடக்கும். எங்க இல்லாத குடிச்சு நான் பேசாம நாசில அந்த குட்டி குடிசையில நான் பேசாம குழந்தைய பெற்றெடுத்தலான்னு நான் நிம்மதியா இருக்கிறேன். என்னோட எனக்கு இருக்கு அந்த சின்ன சௌகரியத்தை கூட இல்லாம பயணப்படுகிறேன். புரியுதுங்களா? கஷ்டமான பயணங்கள் எதுவுமே ஈஸியான கிடையாது. சோ இதுல நம்ம தேவனுடைய கரம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ marvelous miracle, baby Jesus is going to be born, which means God is going to be revealed in the flesh. தேவன் மனுஷனாக, களிமண் மனிதனாக பிறக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதம். புரியுதுங்களா? சோ ஜெனசிஸ் சாப்டர் 49 ஆதியாகமத்திலேயே ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லப்பட்டது. 49வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, the scepter will not depart from Judah, nor the ruler stop from between his feet until Shiloh comes. Unto him shall be the obedience of the peoples. சமாதான கர்த்தர் வரும் அளவும், பாருங்க ஆதியாகமத்துல ஆதியாகமம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். அப்ப யூதாவை விட்டு செப்டம்பர் நீங்காது. ஆனா அகஸ்து வந்து கவுண்ட் பண்றான். அகஸ்து வந்து இவர்களை கீழ்படுத்துகிறான். 400 வருஷம் தீர்க்கதரிசிகளும் இல்ல. அப்ப இந்த ஜனங்கள் கேட்பாரற்று போனார்கள். கரெக்டுங்க நான் சொல்றது? ஆவிக்குரிய விசாரிப்பு இல்ல, மதம் மட்டும் தான் நிக்குது. மதம் தான் மிகப்பெரிய ஆபத்து மனுஷனுக்கு. முதல் புரிஞ்சுக்கணும், religion is the greatest danger that mankind has ever faced. Even now, in the name of religion தான் நிறைய atrocities நடந்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா? நிறைய பேர் நாத்திகர்களாக ஏத்திஸ்டா மாறதுக்கு காரணம், they cannot digest the evil that is coming out of religion, be it Christianity or any other religion. புரிந்து கொள்ளும். அதனால ஊழியம் வந்து ரொம்ப கவனமா செய்யப்படணும். அதுவே ஒரு பெரிய சாபம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. So it was due time that Messiah has to be born. அகஸ்து ராயன் மிக பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் அந்த ரீஜன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஈஜிப்ட், சிரியா, டமாஸ்கஸ், அப்புறம் என்னென்ன நாடுகள், பெர்ஷியா, கிரீஸ், ரோம், பாபிலோன், அசீரியா, எல்லா பகுதிகளிலேயும் ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ரூல் நடக்குது. அப்போ இவன் வந்து இவனோட சென்சஸ் என்னன்னா on all inhabitants, எல்லாரையும் கணக்கு. This was the right time for the Messiah, மேசியா எழும்பும் வெளிப்படும்படிக்கு சரியான தருணம். அப்பதான் இயேசு பிறக்கிறார். நம்ம அந்த நாட்டில் இருந்தோம்னா அதை உணர்ந்திருப்போம். ஆனா யூதர்களுக்கு அவர்கள் கதறிட்டு தான் இருந்தாங்களே ஒழிய மேசியா பிறந்த செய்தி அவர்களுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? இன்னைக்கும் very very few people get messages from God, from the true and living God. கரெக்டுங்களா? from the நீ என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும்
You should understand there is very, 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 very little number of people who receive God's messages. இந்த நாட்களில் சோ இந்த நாட்களை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரு பவர்ஃபுல் எம்பையர் நிக்குது, பவர்ஃபுல்லான லீடர்கள் நிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ், ரோமன் அட்ராசிட்டிஸும் புரூட்டாலிட்டியும் சொல்ல முடியாதது. ஒருத்தன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது பண்ணான்னா சிறுவிட வச்சு அறைவாங்க. அது எதுக்குன்னா இவனை பார்த்து தெரிஞ்சுக்கோ, நீ மட்டும் எதிர்க்கிறாத இல்ல, புரியுதுங்களா? அவன் 2-3 நாட்கள் அவன் ரத்தம் சிந்தியே சாவான். புரூட்டாலிட்டி எக்ஸ்ட்ரீம். அப்புறம் இயேசுக்கு நடத்தப்பட்டது சாட்டை அடிகள், இவைகள் எல்லாம் பயங்கர கொடூரமானது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், any human being will become useless. அதுக்கப்புறம் அந்த அடி வாங்கினா அவ்வளவுதான், end of his life. மூச்சு பட்டு வாங்கிட்டு வேணா இருக்கலாம் கொஞ்சம் நாள், அப்புறம் செத்துரு வேண்டியதான். சோ அந்த மாதிரி நடந்தது. 1 கொரிந்தியர் 1:21 சொல்லுது, for since in the wisdom of God the world through its wisdom did not come to know God. உலகம் தன்னுடைய ஞானத்தின்படி தேவனை அறிந்து கொள்ளவில்லை. இந்த யூனிவர்சிட்டிஸ் மூலியமா, இந்த பிலாசபிக்கல் ஸ்டடிஸ் மூலியமா, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலியமா, இல்ல இந்த மெடிக்கல் சயின்ஸ் மூலியமா, இல்ல ஹிஸ்டரி ஜியோகிராஃபி போய் நீங்க யூனிவர்சிட்டியில படிக்கிறது மூலியமாக மெய் தெய்வத்தை, மெய் தெய்வ ஞானத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை பவுல் சொல்றார். ஏன்? ரபை கிட்ட போய் உட்கார்ந்து படிச்சாலும் அந்த ரபைகளுடைய தேவனே வந்து உனக்கு முன்னாடி நின்னாலும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் உலக ஞானமும் உனக்கு கண்ணுல இருக்கு. இப்ப ரபை கிட்ட, கமாலியல் கிட்ட படிச்ச நீ தேவனை கொண்டு போடலாமா? சரி, பண்ணக்கூடாதுல்ல. மேசியா வெளிப்படும் போது நீ உணரணும்ல. அப்புறம் எதுக்கு இத்தனை நேரம் ஸ்லோக மாதிரி 20 வருஷம் ஓதிக்கிட்டே இருந்தீங்க? ரபைனிக்கல் ஆர்டர்ல ஓதிக்கிட்டே இருப்பாங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் ஓதிக்கிட்டே இருப்பான். ரபை என்ன சொன்ன? ரபையோட பாதங்களை தான் பார்ப்பான், முகத்தை பார்க்கறது கூட தைரியம். இவ்வளவு கரெக்டா இருந்து உனக்கு மேசியா வெளிப்பட்ட பொழுது மேசியாவை நீ அடையாளம் காணாமல் போன. உலக ஞானமும் மத போதனைகளும் உண்மையான தெய்வமாகி இயேசுவை உன் கண்களுக்கு மறைக்கின்றன. கரெக்டுங்களா நான் சொல்றது? இன்னைக்கும் அதுதான் பிரச்சனை. இன்னைக்கும் இயேசு ஒரு மத போதகரா பாத்தீங்கன்னா you are disconnected with him. So we should know God was in control of this time. God was in control. சங்கீதம் 31:15 சொல்லுது, my times are in your hands. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறதா. இந்த ஒரு டைம் லைன் ஓடிட்டு இருக்காங்க மேன். We called as 2024, end of 2024. நம்ம we gave a number. Okay, God knows the actual number. God knows when he created Adam and Eve. புரியுதுங்களா? நம்ம we approximately we try to assess that it might be 4000 BC, around 4000 BC. கரெக்ட்டுங்களா? இது நம்மளுடைய கணிப்பு. ஆனா காலங்கள் கர்த்தருடைய கருத்தில், எந்த நேரம் இயேசு மறுபடியும் வெளிப்படுவார் என்பதை அவர் கருதவில்லை. அந்த எக்ஸாக்ட் டைம்ல காலம் நிறைவேறின பொழுது மரியாளுக்கு இயேசு அது பிறக்கிறார். ஆமென். Hallelujah. We should understand there might be powerful kings around us, powerful chief ministers and prime ministers ruling our country, presidents ruling our country, and we might think, oh, all these laws are against godly people. It's all against the gospel. Even I feel that. சுவிசேஷங்கிற ஒரு அன்பின் செய்தியை நாங்கள் போய் ஏழை எளியோர்களுக்கும் பெண்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் நாங்கள் சொல்றதுக்கு ஏன் எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கிற அனுதான் வேதனை தான் நமக்கு. அவர்கள் அந்த ஆட்சி செய்யும் பொழுது, அந்த கொடூரத்தன்மையோடு கூட அவர்கள் செய்யும் பொழுது, பாஸ்டர்மார்கள் ஜெயிலுக்குள்ள தூக்கி போடும் பொழுது எப்படி இருக்குன்னா நம்ம மனசு அங்கலாய்க்கும். ஆனா இவைகளுக்கு மேலாக தேவன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார், அனுமதிக்கிறார். அகஸ்துராயன் சென்சஸ்க்கு கட்டளை போட்டதுபடியினாலே மீகா 5:2 நிறைவேறியது. But as for you, Bethlehem, Ephrathah, too little to be among the clans of Judah. நீயும் சிறியவன், நீயும் நாசரேத் மாதிரி ஒரு பேற்ற ஆள் கிடையாதப்பா, ஆனா உன்னிடத்திலிருந்து ராஜா. ஹalleluya.
எல்லா சிறுமையானவர்களை பார்த்துதான் அவருடைய திட்டங்களே வெளிப்படும். புரியுதுங்களா? ஏழைகள், சிறுமைப்பட்டவர்கள், பெண்கள். யூதர்கள் பெண்களை மதிக்க மாட்டாங்க. அந்த காலத்துல யூதர்கள் ஆண்கள் எழுந்திருச்சு என்ன தெரியுமா ஜெயிப்பானுங்க? ஆண்டவரே, நான் பெண்ணாய் பிறக்காததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் யெகோவா அப்படிமா. எப்படி? சீரியஸ்லி அந்த அளவுக்கு ஒரு பிரஜுடைஸ் நடந்த ஒரு சமுதாயத்தை இயேசு தேர்ந்தெடுத்த நபர்கள் எல்லாம் பாருங்க, யாரு நீ வேண்டாம் நீங்க, அவங்க மூலியமா தான் என்னுடைய ராஜ்யம், அவங்க மூலியமா தான் என் ராஜா பிறப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. Too little to be among the clans of Judah. From you one will come forth for me to be ruler in Israel. His times of coming forth are from long ago, from the days of eternity. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும், ஆயிரங்களுக்குள்ள நீ நோமன், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. பாத்தீங்களா? இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு அகஸ்துராயன் என்கிற ஒரு கொடூரமான ஒரு பிறவியை கர்த்தர் பயன்படுத்தினார். கரெக்டுங்களா? இதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம். சுவிசேஷத்துக்கு எதிராக எல்லா தீர்மானங்களும் எல்லா நாட்காரங்களும் போட்டாலும் இவைகள் எல்லாமே எல்லாம் முட்டாள்கள் என்பதை சீக்கிரத்தில் தேவன் ஒரு நாள் நிறைய காண்பிப்பார். இவர்கள்லாம் அடிமுட்டாள்கள் என்பதை கர்த்தர் அந்த திரைச்சீலை அப்படி விளக்கி காண்பிப்பார். அப்பொழுது நாம் அறிந்து கொள்வோம். இப்ப நமக்கு வெளிப்படுது. அப்போ அகஸ்திராயனுக்கு தெரியாது அவன் எவ்வளவு பெரிய முட்டாள். அவனுடைய எதிரியை கரெக்டான லொகேஷன்ல பிறக்கிறதுக்கு அவனே கட்டளை போட்டுருக்கான். இல்லைன்னா மரியாதை நகர்ந்துருப்பாங்களா? யோசேப்பு நகர்ந்து, அவர்கிட்ட பணமே இல்லை. உங்க அம்மாவும் முடியல, அவங்களே அப்பதான் பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டியாவது வாங்கி பணி செலுத்துறாங்க. அதுக்குள்ள இவங்க வந்து புறப்பட்டு போக சொல்லிட்டான். இதான் நிலைமை. As a true Christian, I believe we should not be greatly moved. We will be moved and disturbed by the political scenarios around us. Disturbs us. But we should not be greatly disturbed. Because there is a hand of God ruling over everything. Amen. கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தருடைய கரம் மிக வல்லமையாய் பூமியில செயல்பட்டது. இன்னைக்கும் அவரை பின்தொடர்ந்த நட்சத்திரம் அஸ்ட்ரானமிக்கலி ப்ரூவன். இப்போ ஒரு நட்சத்திரம் நகர்ந்தது. கரெக்டுங்களா? அஸ்ட்ரானமிக்கலி ப்ரூவன். எல்லாம் ஆராய்ச்சி செய்து இவங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா God was moving it. So இப்போ வந்து ஏஞ்சலிக் அனௌன்ஸ்மெண்ட் போறோம். Angels are coming and rejoicing. அதான் நம்ம பாடணும். வானத்துல திடீரென்று ஒரு மகா பெரிய தூதன் தோன்றி எளிமையான மேய்ப்பர்களுக்கு ஒரு செய்தியை அறிவிக்கிறார். எளிமையானவர், சாதாரணமானவர். இவங்க வந்து ஷெப்பர்டிங்க பிசினஸா பண்ணவங்க மாதிரி தெரியல. சாதாரணமான மனிதர்கள், வேலையாட்கள் மாதிரி தான் தெரியுது. வந்து அந்த தேவதூதன் நின்று அந்த செய்தியை சொல்லுகிறான். இவர்கள் நடுங்குகிறார். நான் போனவன் சொன்ன பாருங்க, when there is a heavenly visitation, when there is a heavenly intersection between heaven and earth, there is tension, there is a spiritual tension, and you will be afraid. That's natural. அது இயற்கையானது, தவறானது அல்ல. மரியாள் பயந்தாங்க, மோசே பயந்தாரு, யோவான் பயந்தாரு, எல்லாரும் பயந்தாங்க, மேய்ப்பர்களும் பயந்தாங்க. பொதுவா ஒரு ராஜ அரண்மனையில ராஜாவுக்கு முதல் பேரான குமாரன் பிறந்தா என்ன செலிப்ரேஷன் இருக்கும்? பேலஸ் என்ன செலிப்ரேஷன் இருக்கும்? மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பாரு, ராஜ பிள்ளை பிறந்திருக்கு, முதல் பையன் வந்து அடுத்த கிங். எல்லாரும் வந்து சல்யூட் அடிப்பானுங்க, எல்லாரும் டான்ஸ் பார்ட்டி தான். So there was a need for party. But how did God execute that party, Christmas party? On the sky. In the midnight, in a private ceremony, Christmas party, the first Christmas party, was not a public one. It was a secret, private party with the shepherds. Correctங்களா? ரகசியமான ஒரு பார்ட்டி.
எளிமையானவர்கள். ஆண்டவர் ஒரு பேரபிள் சொல்லும்போது, அவர் வீட்டுல ஒரு கல்யாணம், ராஜா வீட்டுல கல்யாணம் நினைச்சோம். கூப்பிட்டவனுங்க எல்லாம் வரலையா, எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குனால போய் ரோட்ல இருக்க ஏழை எளியவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து சாப்பாடு. சோ புரியுதுங்களா? அவருடைய அப்ரோச்சே வித்தியாசமான ஒரு அப்ரோச். இதுதான் பரலோகத்தினுடைய அப்ரோச், ஹெவன்லி அப்ரோச். சோ இந்த பிரைவேட் செலிப்ரேஷன், இந்த மிட்நைட் செலிப்ரேஷன், it was a holy celebration. The first hymn was sung by angels. Let's not forget. Because it was the Prince of Peace. சமாதான பிரபுவனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராஜா வெளிப்படுகிறார். இந்த ராஜா எப்படிப்பட்டவர்னா, ரத்தம் சிந்துகிற ராஜா இல்ல. அந்த நாட்கள்ல ராஜாக்களுடைய ஒரே வேலை, அவங்க எப்படி நல்ல ராஜாங்களா, ஆமாங்க இவ்வளவு பேரை கொண்டு போட்டுருக்காருங்க, இவ்வளவு ரத்தம் சிந்துதல் பண்ணியிருக்காருங்கிறது தான் அவனோட ப்ரொஃபைலா இருக்கு. ஆனா இந்த ராஜாவோட ப்ரொஃபைல் என்னன்னா, ரத்தம் சிந்துவதற்காக. புரியுதுங்களா? பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்துக்காக. ஒரு கண்ணத்துல அரைஞ்சா இங்க ஒரு கண்ணத்தை காண்பிக்கிறார். இது வித்தியாசமான ஒரு ராஜா, இது வித்தியாசமான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், பரலோகத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். நான் நம்புறேன், மேபி பரலோகமும் கொண்டாடுதுன்னு வச்சுக்கோங்க, தெரியல, நம்ம கொண்டாடுறோம், ஆனா பரலோகமும் கொண்டாடுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டி கொண்டாடி இருக்காங்க, ஆனா அவங்க விதத்துலதான் கொண்டாடுறாங்க. புரியுதுங்களா? There was a method, there was an approach that heaven dictated. Celebration is allowed for Christmas. They first started it. அவர்கள்லாம் தொடங்கி வச்சாங்க. So தப்பு இல்லை, ஆனா there is a way. It was private. அது பரிசுத்தவான்களுக்குள்ளாக நடக்கிற கொண்டாட்டம். அது பந்தா பண்ணுகிற கொண்டாட்டம் அல்ல, பெருமை பாராட்டுகிற கொண்டாட்டம் அல்ல. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா நான் சொல்றது? பெருமைப்படுவதற்கோ, அந்த குழந்தை எப்படி தெரியுமாப்பா இருக்கும், நீங்க போய் பாருங்க அந்த குழந்தைய, அதான் செய்தி, நீங்க போய் பாருங்க. பெத்லகேம்ல பிறந்திருக்கு அந்த ராஜா. அப்படியா? ஓ அந்த குட்டி ராஜாக்கு, பேபி ராஜாக்கு தலையில கிரீடம் எல்லாம் மாட்டி தங்க ஜரிகையில எல்லாம் சுத்தி இருப்பாங்க. இல்ல, வெள்ளை துணியில சுற்றி இருக்கு. Hallelujah. That is the best that Mary and Joseph can offer. இந்த ராஜா வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட ராஜா. ஆமென். நீங்க எதிர்பார்க்கிற எதுவுமே அந்த பரலோகம் கொடுக்கல. இந்த பரலோக கிறிஸ்துமஸ், பரலோகத்திலிருந்து வருகிற செய்தி உன்னுடைய மாம்ச சிந்தைக்கு ஜீரோ வேல்யூ. கரெக்டுங்களா? பெஸ்ட் ட்ரெஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கி தரோம். அப்படியே பார்த்து அப்படியே பொம்மை மாதிரி அப்படியே அசைஞ்சு அப்படி வரும்போது அந்த கலர், அந்த ப்ளூ, டார்க் ரெட், எல்லோ, இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் பர்த்டே ட்ரெஸ் இல்லைங்களா? அந்த குழந்தைக்கு பர்த்டே ட்ரெஸ் ஜஸ்ட் ஒயிட் கிளாத், wrapped in white cloth, not even a cradle. So the baby was kept on the manger. ஆடு மாடு வந்து தண்ணி குடிக்கிற இடத்துல போய் குழந்தைய வச்சிருக்கிறான். சோ என்னுடைய மாம்சத்துக்கு தீனி போடாத, என்னுடைய மாம்ச சிந்தைகளுக்கு தீனி போடாத ஒரு கிறிஸ்துமஸாக முதல் கிறிஸ்துமஸ் நடக்கிறது. அதைதான் நான் சொல்ல வரேன். அதுக்கான நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்லல, என் இயேசுவுடைய நிலைமையை நான் சொல்லுகிறேன். I want you to realize what Jesus went through and Mary and Joseph went through. கரெக்டுங்களா? அவர்களுடைய பாடுகள் மேலதான் நம்ம எல்லாம் உட்காந்து கொண்டாடிட்டு இருக்கோம், டான்ஸ் ஆடுறோம். இன்னைக்கு மேடைகள் அதிகமாய் டான்ஸ் ஆடுறதுதான் பயன்படுத்தாங்க இல்லைங்களா? அந்த டான்ஸுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு சேட் ஸ்டோரி இருக்குன்னு நான் சொல்றேன். எவ்வளவு ஒரு சேட் ஸ்டோரி, அது ஹியூமன்லி. ஆனா no one was sad. யாரும் சேடா இருந்தாங்களா? யாருமே சேட். They were all rejoicing. பேப்பர் கேட்டா அப்படியா இப்பவே போடணும், நிக்க மாட்டோம், இப்பவே போடணும், எல்லாரும் கிளம்பி போறாங்க. போய் அந்த குழந்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டுட்டு they came out praising. So no one was sad in the midst of all this poverty.
இந்த வறுமையினுடைய அடையாளங்கள் நிறைந்து காணப்பட்டிருக்கு இந்த கிறிஸ்துமஸ் பாடுகள், சோர்வுகள், டயர்ட்னஸ், ஃபெட்டிக். இது மட்டும்தான். இப்ப மரியாதையும் யோசேப்பையும் பார்த்தா அப்படியே டயர்டா உட்கார்ந்துருப்பாங்க. அந்த யோசேப்பை யோசிச்சு பாருங்க. படத்துல இதுல பிக்சர்ஸ்ல கிரீட்டிங் கார்ட்ஸ்ல இருக்கிற அப்படியே க்ளோயிங், பின்னாடி அப்படியே லைட் தெரியும். அந்த யோசேப்பு பிப்ளிக்கல் ஜோசப் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே ஃபெய்த்ல தான் நிரம்பிட்டாங்க. மரியாளும் நீ சொன்னபடியே ஆகப்படுது. யோசேப்பு என்ன, அவளை தள்ளி விடாதே, அவள் தேவனால் உண்டாயிருக்கிறார், தள்ளி விட்டுறாங்க. உடனே ஃபெய்த். ஓகே, மெசேஜ் கிடைச்சிருச்சு, நான் நம்புறேன். இந்த தேவ செய்தியை நம்புகிறேன், மனுஷர்கள் கொடுக்கிற செய்தியை நிராகரிக்கிறேன். புரியுதுங்களா? கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னா இப்படிப்பட்டவர்களாய் நம்ம மாறணும். மனுஷர்கள் சொல்லுகிற செய்திகளை நிராகரித்து தேவனையே சார்ந்து, தேவ உணர்வுகள், தேவ வார்த்தைகள், தேவ அழுத்தங்கள். அழுத்தம் ரொம்ப முக்கியம். தேவன் அழுத்துவார். God will pressurize you to take up a measure, which by human means it will be terrible. It will be nonsense. According to Jewish traditions, it was nonsense for Joseph. But that was his mission. கரெக்டுங்களா? எத்தனையோ நல்ல ஆஃபர்கள் இருக்கும்போது இன்னொரு ஆஃபரை நான் எடுக்கிறேன்னா which is lesser, அது என்னது? Humanly not a great idea, but that is where God is. Amen. புரியுதுங்களா நான் சொல்றது? So the message comes என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ், இந்த ஏஞ்சலிக் அப்பியரன்ஸ் would have come in Jerusalem for the high priest Caiaphas, official who engages in the most holy place. கரெக்ட்டுங்களா? மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல கடவுளோட glory வந்து இறங்குது, தேவன் பேசுகிறார், மனுஷ பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, மோசேயுடைய கோல் இருக்குது, ரத்தம் தெளிக்கப்படுகின்றன, 10 கட்டளைகள் இருக்குது. 10 கட்டளைகள் தொலைஞ்சு 600 வருஷம் ஆச்சு. பட் ஸ்டில் அங்கதானே மெசேஜ் கிடைச்சிருந்திருக்கும். ஆனா ஷெப்பர்ட்ஸ் தான் கொடுக்கும். So it is not with the Pharisees, not with the Sadducees, not with the scribes. இல்ல பெரிய ரோம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகர் who's kind hearted to the Jewish people. அவனை போய் சந்திச்சு சொல்லியிருக்கான். சொல்லப்பட்ட only to shepherds. So glory to God in the highest degree of glory. Highest degree of glory visit பண்ணணும் பூமி. யோசிச்சு பாருங்க. அந்த ஹையஸ்ட் டிகிரியில நீதி, நியாயம், பரிசுத்தம், இரக்கம், வல்லமை, குணமாக்குதல், ரட்சிப்பு, நித்திய ஜீவன், சகலமும் அடங்கி இருக்கு. கரெக்டுங்களா? அந்த குளோரி, அந்த குளோரிக்குள்ளதான் எல்லாமே. நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துமஸ் இந்த சமாதான பிரபுவினுடைய பிறப்பை என் இருதயத்தின் ஆழங்களிலே நான் ஏற்றுக்கொள்ளும். இவர் ஒரு சமாதானம். இவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் தேவனோடு கூட சமாதானம் அடைகிறேன். கரெக்டுங்களா? இனி எனக்கும் என்னை உண்டாக்கின தெய்வத்துக்கும் எந்த பிரிவினையும் கிடையாது. I'm completely reconciled. ஒரு டேட்டா கூட அவுட் ஆஃப் பவுன்ஸ் இல்ல. எல்லா டேட்டாவும் reconcile ஆயிடுச்சு. 100% I am reconciled through this Prince of Peace, Jesus Christ. அதான் நான் இவரை முழு மனதோடு கூட இந்த ஏழை குழந்தையாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது எனக்கு தலை சாய்க்கு கூட இடமில்லையே அப்படின்னு சொன்ன இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய இருதயத்துல இம்மீடியட்டா ஒரு டைரக்ட் கனெக்ஷன் வித் காட் உண்டாகும். டைரக்ட் கனெக்ஷன் வித் காட், not through a Pharisee, not through Caiaphas, chief priest, not through any other pusari, not through pope, not through archbishops. I am directly connected to the throne room of God because of accepting this peace
பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் சமாதானம் அடைகிறான். இந்த சமாதானத்தை நான் பெற்று, இப்பதான் செய்தியில இருக்கேன், இப்பதான் இந்த தெய்வத்தோடு, இந்த சமாதான பிரபுவை இருதயத்துல முழு மனதோடு அவரை நான் ஏற்றுக்கொண்டு நான் அவருக்குள் சமாதானம் அடைந்து நான் சந்தோஷம் அடைந்து நான் வாழ வாழ அந்த சமாதானம் எனக்குள்ளாக மல்டிப்ளை ஆகி ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது ஓவர்ஃப்ளோ எனக்குள்ள இருந்து ஒரு சமாதானம் வெளிப்பட என் அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த சமாதானத்தை அவர்கள் உணர்வார்கள். நானே சஞ்சலப்பட்டுட்டு, நானே குழப்பவாதியா வாழ்ந்துட்டு, நானே ஒரு சண்டைக்காரனாய் வாழ்ந்து கொண்டு, நானே ஒரு பிரிவினைவாதியா நான் வாழ்ந்துட்டு இந்த தெய்வத்தை நான் பிரசங்கிக்கவே முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இவரை நான் அக்செப்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே, முதல் என்ட்ரி கிரைட்டீரியாவே இவரை நான் முழு மனதோடு கூட எந்த வித்தியாசமும் பார்க்காம இவரை ஏற்றுக்கொள்ளணும். அவர் உள்ளபடியே அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் பரிசுத்தத்துல நான் ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுது அவர் என்னை வந்து என்னை நிரப்பி அவருடைய சமாதானத்தினால என்னை நிரப்பி நான் தேவனோடு கூட உறவாடுகிறவங்க என்னை நடத்த அந்த சமாதானத்தினுடைய பூரிப்பினால நான் நிரம்பி நான் மற்றவர்களை பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதும் சமாதானம், நான் மற்றவர்களோடு கூட பழகும் பொழுது சமாதானம், நான் செயல்படும் பொழுது சமாதானம் உண்டாகும் பொழுது இந்த தெய்வத்தை மற்றவர்கள் அறிவிக்கிறார்கள். It slowly spreads out to others around us, and one day it will overspread. இவர்கள் பூமியை நிரப்புவார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களா, இவனுக்கு நிறுத்த மாட்டானுங்களா அப்படின்னு கேட்கிறார். ஏன்? இவன் எங்க போனாலும் இவன் பூரிப்படைந்து சமாதானம் அடைந்து, வியாதிஸ்தரை தொட்டா அவனும் சமாதானம் அடைஞ்சு குணமாக, அவனுக்குள்ள யுக்தி ஜீவன். இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயும் இம்பாக்ட் ஓவர் ஸ்ப்ரெட் எருசலேம் தெருக்களிலே தேவனுடைய வார்த்தை, எருசலேம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பினது. சோ இந்த தெய்வம், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் இந்த மனித குலத்தை நம்மை பல விதங்களிலே சந்திக்கிறார். முதல்ல அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். தன்னுடைய வார்த்தையினாலே இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். மனுஷனை களிமண்ணிலிருந்து உருவாக்கி அவனுக்குள்ள அவருடைய சுவாசத்தையே கொடுத்தார். இது அவருடைய God's power and ultimate authority. He has already proven. அடுத்தது நோவா காலத்துல ராட்சசர்கள் ரத்தம் சிந்துகிறார்கள். இந்த பூமியில் பயங்கர கொடூரமானவைகள் நடக்கிறது. நோவாவை தேவ மனுஷனாகிய நோவாவை எல்லாரும் கிண்டல் செய்தார்கள். மழையே வராத அந்த காலத்துல இவன் வந்து போட்டு கட்டுறானா அப்படின்னு கிண்டல் எடுத்தார். இப்ப நம்ம சுவிசேஷம் உலக அழிவுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க, இயேசு வர்றாரு எத்தனை நூற்றாண்டா சொல்லுவோம், கிண்டல் வருதா இல்லைங்களா? நம்ம கட்டுற போட்டியும் there is every chance of being mocked, but we will build it. So God's justice, அவருடைய நீதி நியாயம் வெளிப்பட்டது. நோவா நாட்களில திடீரென்று மழை பெய்தது, ஊற்றுகள் திறந்தது, அப்ப எல்லாரும் அலறினாங்க. God's justice, அந்த 8 பேரை தவிர எல்லாரும் மூழ்கடிக்கப்பட்டார். God's justice. He has ultimate authority. He waits. Years together he waited that Noah's message will be accepted. No one accepted. So only 8 people accepted. Okay, get into the boat. Washing machine on பண்ணி விட்டார் ஆண்டவர். வாஷிங் மிஷின். இப்போ தேவனுடைய சக்தி வல்லமையை பார்த்த மனித குலம், தேவனுடைய நீதி நியாயத்தை பார்த்த மனித குலம், தேவனுடைய இரக்கத்தை பார்க்க
கிறிஸ்துக்குள்ளா. இப்ப நான் போய் மரியாள் கிட்ட போய் இந்த அழகான குழந்தை என் கரங்கள்ல கொடுங்க நான் வாங்குறேன், சரிங்களா? நான் இப்ப என் கற்பனை உலகத்துக்கு போறேன், வரீங்களா? என்னுடைய கற்பனை உலகத்துக்கு நான் போய் மாதா மரியாதை அம்மா அந்த குழந்தை என்னோட கரைகள் எனக்கு கொடுங்க, நான் தான் அந்த இருட்டில் சந்திக்கப்பட்ட மீட்பன் வந்திருக்கு அப்படின்னு போய் வாங்குறேன். வாங்கி அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய கண்களில் ஒரு பியூரிட்டி, ஒரு ஹோலினஸ் நான் பார்க்கிறேன். இது வரைக்கும் எந்த மனுஷனுடைய முகத்திலையும் பார்க்காத பரிசுத்தம், ஒரு உண்மை, ஒரு உத்தமம், ஒரு நித்தியம். இந்த குழந்தையை பார்க்கும்போது குழந்தையாகவும் தெரிகிறது. இந்த குழந்தை காலங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு குழந்தையாகவும் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. மேத்ல இன்ஃபினிட்டி படிச்சிருப்பீங்க, அது யாருமே அந்த நம்பர் போட முடியாது, அதனாலதான் இப்படின்னு போட்டுவிட்டாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி இவரோட ஏஜ் உண்மையாவே இன்ஃபினிட்டி, காலங்களுக்கு அப்பாற்பட்ட. காலங்களை விட்டு வெளியில இருந்து காலங்களை உருவாக்கி விட்டார், கரெக்டுங்களா? காலங்கள் டைமை ஆன் பண்ணி விட்டார், கிளாக்க பேட்டரி போட்டு ஆன் பண்ணி விட்டவர். சோ இவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனா மனிதனுடைய காலங்களுக்குள்ளாக வந்து பறந்திருக்கார். இப்ப அந்த குழந்தை மறுபடியும் நான் பார்த்தேன். இந்த குழந்தை கிட்ட எந்த வன்மமுமே இல்லை, பரிசுத்தம். இந்த குழந்தை கிட்ட ரிலிஜன் இல்ல, மதம் இல்ல, ஆனா வல்லமை இருக்கு, வார்த்தை இருக்கு. Word. The word became flesh. God became flesh. The voice of God became flesh. புரியுதுங்களா? தேவ சத்தம், sound energy became flesh. It's human. The voice became flesh. இந்த தெய்வத்தை நாம கொண்டாடுறோம். ஆமென். கரெக்ட் நான் சொல்றது. So the angels are excited. தேவதூதர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டாடுகிறார்கள். ஏங்க? நாங்க தானே கொண்டாடணும், எங்களுக்காக தானே அவர் பிறந்திருக்காரு. இல்லைங்க, எங்கள் ராஜா உங்கள் மத்தியிலே தச்சனாக பிறந்தார். எப்படி? எங்கள் ராஜாவை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். You should understand heavenly language. Angels language is heavenly. It's not Hebrew. It's not Greek. It's not Latin. It's not Tamil. எங்கள் ராஜாவை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். They were excited. They are very much happy that their king is visiting us to save us from all our sins. புரியுதுங்களா? பரலோகம் சந்தோஷம் அடைகிற ஒரு நாள் கிறிஸ்துமஸ். நம்ம அந்த ஷெப்பர்ட்ஸ் மாதிரி மேய்ப்பர்களை போல எந்த ரிலக்டன்ஸும் இல்லாம ஓடி, செய்தி கிடைச்சிருச்சா வீட்டுல போய் சாப்பிட்டு வர்றேங்க. ஆண்டு சொன்னாரு சீசனை பார்த்து, நீ போய் அடக்கம் பண்ணி வர்றியா, வந்துட, அப்படியே போயிட்டு. அதாவது மேரி கிட்ட கேட்டா செய்தி கிடைச்ச, அவள் அவசரமாக எலிசபெத்தை. சோ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் கிட்ட ஒரு அவசரத்தன்மை. They will not sit down until the work is accomplished. கரெக்டுங்களா? அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இதே மாதிரி ஷெப்பர்ட் without any reluctance they believed the message, went hastily, துரிதப்பட்டார்கள். துரிதப்படுதல், அவசரப்படுதல் இல்ல, துரிதப்படுதல் to the location, and they returned with praise. So faith finally ends up in praise. Amen. கரெக்டுங்களா? ஹாப்பியா? Happy that Jesus is born. Amen. Hallelujah. ஆண்டவரே, உங்கள் மத்தியிலே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே வெளிப்பட்டதுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ எப்படி இந்த பூமியில வந்தீரோ அப்படியே நாங்கள் பூர்ணமாய் ஏற்றுக்கொள்கிறோம். நீ சமாதானத்தை கொண்டு வருகிற சமாதான பிரபுவாக வெளிப்பட்டபடினால் அப்படியாகவே எங்களுடைய இருதயங்களிலே ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் சமாதானம் அடைகிறோம். இயேசுவே, எனக்கும் பிதாவுக்கும் எந்த விதமான இடைவெளியும் இன்றைக்கு இல்லை, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. I am completely, Lord, reconciled
with the Father because of the Prince of Peace, Jesus Christ. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை உம்மோடு கூட ஒப்புரவாக்கு, பூரணமாக ஒப்புரவாக்கு. ஒன்றிலும் நாங்கள் குறைவுபடாதபடி சகாலத்திலேயும் நாங்கள் ஆண்டவரை உம்மோடு கூட ஒப்புரவாகிறோம். எந்த இடைவெளியும் இல்லாத ஒரு வாழ்க்கை, உமக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாதபடிக்கு எங்கள் இருதயங்கள் உம்மோடு கூட இசைந்து நாங்கள் சமாதானம் அடையும். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், எங்களுடைய சஞ்சலங்கள், சமாதான குறைவுகள் எல்லாம் நீக்கப்படுகின்றன. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவரே நாங்கள் பூரணமாக ஒருமனப்படுகிறோம். பூரணமாக இயேசுவே மூலியமாக இந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். பூரணமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம். Rejoice பண்ணுகிறோம். We celebrate Christmas like Mary celebrated the Christmas. Lord, our spirit celebrates. In Jesus' mighty name. Amen.